இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட பிசினஸ நீங்க எப்படி பார்க்கணும்? அண்ட் உங்களோட பிசினஸ்க்கு நீங்க பெர்சனல் பிராண்டிங் பண்ணணுமா? ஆர் இல்லன்னா பிசினஸ் பிராண்டிங் பண்ணணுமா? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல நீங்க வந்து எல்லாருமே ஒருத்தர் ஒரு பொருட்களையோ, ரீசெல்லிங் பண்றதுலயோ, ஒரு உங்களுக்குன்னு ஒரு சர்விஸஸோ ஏதோ ஒண்ணு செல் பண்றீங்க இல்லையா? இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து ஏதாவது ஒரு யோசனையோட தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுக்காக நான் வந்து பிசினஸ் பண்ணணும். இந்த பொருள் ஒரு இந்த சர்விஸஸ நான் சூஸ் பண்ணி பண்ணணும். அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம திரும்ப அந்த இன்டென்ஷனுக்கு போய், நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணோம்? அப்படின்றத நம்ம முதல்ல அங்கருந்து ஆரம்பிக்க போறோம். எதனால நம்ம அங்கருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டென்ஷன பொறுத்து தான் நீங்க பெர்சனல் பிராண்டிங் பண்ணணுமா? ஆர் பிசினஸ் பிராண்டிங் பண்ணணுமா? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ முதல்ல பெர்சனல் பிராண்டிங்னா என்ன? பிசினஸ் பிராண்டிங்னா என்ன? ஒரு பெர்சனுக்கும் அவங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும்போது அவங்க ஆன்ட்ரப்ரனர் ஆறாங்க. அண்ட் நம்ம தமிழ் ஆன்ட்ரப்ரனர் அகாடமியில ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு ஆன்ட்ரப்ரனரை எந்த அளவுக்கு க்ரோ பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம ஃபோக்கஸாக வச்சு க்ரோ பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்ட்ரப்ரனராக நீங்கள் வந்து ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு 2 நோக்கங்கள் இருந்திருக்கலாம். எய்தர் நான் என்னோட பிஸ்னஸை ரொம்பவே பெருசாக எடுத்துகிட்டு போகணும், என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், அண்ட் என்னோட ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சு நிறையா பேர் என்கிட்ட வாங்க வரணும். இப்போ நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டியது என் ப்ராடக்ட்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சு நிறையா பேர் என்கிட்ட வாங்க வரணும் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை தான் தனித்துவமாக மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அதே இது 2வது கேட்டகரியில் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு ஆன்ட்ரப்ரனராக நான் வந்து வளரணும், என்னை வந்து நிறைய பேர் ஒரு ரோல் மாடலாக பார்க்கணும், என்னை பார்த்து இன்னும் நிறையா பேர் இன்ஸ்பயர்ட் ஆகி முன்னாடி போகணும், அவங்களும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் 2வது நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போது இப்படி இருக்கும்போது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து உங்கள் மேலே வருது, உங்கள் ப்ராடக்ட்ஸ் மேலே வராமல். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் என் ப்ராடக்ட்ஸை தான் வந்துட்டு முன்னாடி வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், ஆனால் எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்கே, அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கும் அப்படி இருக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா, திரும்ப நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்த காரணத்துக்கு போய் அங்கேருந்து 10 வருஷம் கழித்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நினச்சி பாருங்கள். ஏன்னா இப்போது நம்ம இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம எதனால் இந்த காரணத்திலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நிறையா பேர் உங்களை பார்ப்பாங்க, நிறையா பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் உங்களை எப்படி பொசிஷன் பண்ணுறீங்களோ, இது வந்து பிராண்ட் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பொசிஷன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் உங்களை பார்ப்பாங்க. ஸோ எய்தர் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை பொசிஷன் பண்ணலாம், உங்களோட சர்வீசஸை, ஆர் இல்லைனா ஒரு பர்சனல் பிராண்டாக உங்களை நீங்கள் முன்னாடி நிறுத்தலாம். ஸோ இப்போது உங்ககிட்ட கேளுங்க, உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்றது. இது ஒருவேளை 2மே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு தோணுச்சுன்னா முதல்ல எது முக்கியம் அப்படின்னு கேளுங்க. அண்ட் இங்கே நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராடக்ட்டை முன்னாடி நிறுத்தினா உங்களோட சிக்னிஃபிகன்ஸ் போய்டுன்றது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பர்சனல் பிராண்டிங்கில் உங்களை முன்னாடி நிறுத்திங்கன்னா என் ப்ராடக்ட்டோட இது போயிடுமா அப்படின்றதும் கிடையாது. நம்ம அல்டிமேட்லி நம்மளோட கோல் என்னென்னா, ஒரு கருவியை வச்சு மார்க்கெட் பண்ணுறோம் நம்ம ப்ராடக்ட்ஸுன்றது தான். அந்த கருவி ப்ராடக்ட்ஸாகவே இருக்குதா, ஆர் நீங்கள் போய் அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறீங்களான்றது தான் பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, என்னோட இதில் பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொஃபைலில் நான் வந்து இப்போது கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் என் கோர்ஸை பற்றி நான் என் பேஜில் போடலை. நான் தான் என்னோட பேஜில் என்னோட பேரில் தான் இருக்குது. அதே மாதிரி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றத நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட அப்ரோச்சஸ், என்னோட ஸ்கில் செட் அண்ட் நான் எப்படி சொல்லித்தரேன் அப்படின்றத வச்சு நான் என்னோட கோர்ஸை செல் பண்ணிகிட்ருக்கேன். அல்டிமேட்லி நான் என்ன செல் பண்ணுறேன், என் கோர்ஸை தான் செல் பண்ணுறேன். என்ன வந்து நான் குவாலிட்டியாக பில்ட் பண்ணிகிட்ருக்கேன், என் ப்ராடக்ட்டை தான் நான் குவாலிட்டியாக பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முன்னாடி நின்று அதை விற்கிறது நானாக இருக்கேன், கோர்ஸை முன்னாடி வைக்காமல். இதே இது இப்போ நான் ஒரு வேளை ப்ராடக்ட் சென்ட்ரிக்காக இருந்திருந்தேன்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டா பவர் அப்படின்னே பேஜ் ஆரம்பித்து அந்த பேஜில் என்னோடய கோர்ஸை பற்றியே நிறைய போட்டுட்ருப்பேன். போஸ்ட்டோ இல்லை கண்டென்ட்டோ எல்லா இடத்துலையுமே லோகோ ஆட் பண்ணி அந்த மாதிரி நான் போடுவேன். அதுதான் ப்ராடக்ட் சென்ட்ரிக்கும் பர்சனல் பிராண்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ். நான் ஒரு பர்சனல் பிராண்டாக தான் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட பிஸ்னஸில் உங்களோட எண்ணம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து தெளிவாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிரியேட்டர் அக்கௌண்ட் வேணுமா இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்றத நீங்கள் டிசைன் பண்ண முடியும். பர்சனல் பிராண்டுக்கு கண்டிப்பாக கிரியேட்டர் அக்கௌண்ட் மட்டும்தான். அதே இது ஒரு ப்ராடக்ட் சென்ட்ரிக்காக நீங்கள் க்ரோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் பிஸ்னஸோட நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா ஒன்றும் யோசிக்காதீங்க, அடுத்து வர லெசன்ஸ் பாருங்கள். இப்போ போக போக உங்களுக்கு இது கிளியராக புரியும். இன்றைக்கி இந்த மாடியூல் முடிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டியோடு தான் முடிப்பீங்க. ஸோ இந்த ஒரு எண்ணத்தை எடுத்துக்கோங்க. எதனால் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், நமக்கு அன்னைக்கு என்ன தேவையில் நம்ம ஆரம்பித்தோம்,
10 வருஷம் கழிச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எங்கே என் பிஸ்னஸ் இருக்குன்னு நினைப்போம் அப்படின்ற ஒரு கேள்வியை யோசிச்சுட்டே இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் ஓரளவுக்காவது ஒரு பதில் நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறமா அடுத்த லெசனுக்கு போங்க. ஸோ இப்போ இந்த லெசனை நான் எங்கே முடிக்கிறேன், அடுத்த லெசனில் உங்களை சந்திக்கிறேன்.